இந்த ஆண்டு யோசிச்சு பாருங்க, 3 புத்தகம் பெரியாரை பற்றி ஆங்கிலத்தில் வந்திருக்கு. இது ஒன்று. சுபகுணராஜன் ஜாதி சங்கங்களில் பெரியார் பேச்சுகளும் அதை அனோட்டேட்டும் பண்ணியிருக்கார். அது ஸ்பீக்கிங் டைகர் போட்டிருக்காங்க. அது இன்னொரு முக்கிய புத்தகம். அப்புறம் எஸ்விஆர் கேள்வி பதில் பாணியிலே பெரியாரை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கார். அப்போ ஒரே ஆண்டு 3 புத்தகம் பெரியாரை பற்றி வருவதற்கு காரணம், முதலாக பேன் இண்டியன் லிபரல் இமேஜினேஷன் கொலாப்ஸ் ஆனதுனால்தான். 3வது முறை மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் நம்ம வச்சுருக்கிற ஃப்ரேம்வொர்க்கு வெளியில் ஏதோ ஒரு தீர்வு இருக்கு போல இருக்கு. முதல் தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடல, 2வது தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடல, 3வது தேர்தலையும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடல. அப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்குது, கொஞ்சம் படிப்போம். இப்போ தான் அந்த பேசிக் ஹியூமிலிட்டி வந்திருக்கு. அந்த ஹியூமிலிட்டி வந்தனால தான் இந்த கதவு திறந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு அதான் பட்டுட்டே இருக்கு. இவ்வளோ வருஷம் ஆச்சு, பணத்தோட்டம் வந்த ஆண்டு என்ன, இன்னைக்கு திடீர்னு பணத்தோட்டத்தை பற்றி கோட் பண்ணுற மனநிலை எங்கேருந்து வந்தது? அப்படின்னா நீங்கள் மொழிபெயர்த்துருக்கணும்ல, பண்ணலையே.